நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் முயற்சிகளும் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு இருக்க போது, அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இதுக்கு இருக்க போதுங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும் காலகட்டமாக இது இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு புதிய கெரியர், புதிய டெஸ்டினேஷன், காவல்துறை, மருத்துவ படிப்பு, ராணுவம், சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படினமான சூழ்நிலை இருந்தாலும் படிப்படியாக உங்களை முன்னேற்றத்துக்கு ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வி என்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, ராணுவத்துறை, மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா கவர்மெண்ட் துறையில ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். சிம்மராசி நேர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோக காலமாகவே இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மே 10ஆம் தேதி பலம் புரிந்து ஆட்சி பெற்று வலுவா இருக்காருங்க. அதாவது அவரோட சொந்த வீட்டில், சொந்த ராசியில், மேஷ ராசியில். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மே 10க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொட்ட போகுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களோட 4ஆம் அதிபதி செவ்வாய் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்கணும், வாகனங்கள் வாங்குறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க. இவ்வளவு நாளா நீங்க பிளான் போட்டிருந்தீங்க, அதுகள் திட்டங்கள் தீட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது அமையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நீண்ட நாள கனவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்க போதுங்க. அஷ்டம சனியால் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள், முக்கியமா பாத்தீங்கன்னா உறவுகளை இழக்கிறது, இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருந்த
சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பிறந்த உடனே விடிவு காலம் ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருக்கும் காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதியான செவ்வாயும் இந்த மே 10ஆம் தேதி சூரியனோட இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்குலாம் தடங்கள் அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத காலகட்டமா இருந்தும் முயற்சிகள் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தீங்க. ஆனா அதுக்கான வெற்றி வாய்ப்புகளை தடங்களாகவும் சிக்கல்களும் அதாவது சந்தித்து கொண்டிருந்த சிம்மராசிக்கு இனிமே உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் முயற்சிகளும் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு இருக்க போகுது. அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இதுக்கு இருக்க போகுதுங்க. புதிய வேலை கிடைக்கிறது, முக்கியமா அரசு துறையில கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களாம் மேல் அதிகாரி உயர் அதிகாரியோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சாதகமா இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த அதாவது அலுவலகத்திலும் சரி தொழில் பண்ற இடத்திலும் உங்களோட உயர் அதிகாரிகளோட பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்கொண்டிருந்த சிச்சுவேஷன்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு வாழ்வியல், அதாவது இதுக்கப்புறம் ஒரு புதிய கெரியர், புதிய டெஸ்டினேஷன், புதிய வாழ்க்கையை தொடங்கும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா 4ஆம் அதிபதி அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சிம்மராசிக்கு இருக்குங்க. ஏன்னா சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா இருந்து வந்த காதல், அதாவது காதல் கை கூடுமா, கல்யாணம் கை கூடுமா, திருமண தடைகள் எல்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி சந்தோஷமான குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலத்தில் இருக்க போதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா கணவன் மனைவி பிரிந்து இருந்திருப்பாங்க. அதாவது வேலை நிமித்தமும் சரி, தொழில் நிமித்தமும் சரி, படிப்பு விஷயமா ஏதோ வேற ஒரு இதுக்கு போயிருந்தாங்க, வெளியூருக்கு இருந்தாங்களாம். இவங்கெல்லாம் இனிமே கணவன் மனைவி சேர்ந்து இருக்க காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும் காலகட்டமாக இது இருக்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு சில பண நெருக்கடி, சில மருத்துவ செலவுகள், ஒரு பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்து வந்தெல்லாம் இந்த காலகட்டம் மாற்றி அமைத்து, ஏன்னா 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறாங்க. அதாவது 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் வந்துடுறாரு, 11ஆம் இடத்துல புதன் பகவான் வரும்போது தொழில்காரகனும் லாபக்காரகனும் இந்த காலகட்டத்தில் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனையும் பெறாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள், உங்க ராசிநாதனும் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசி தான் இருக்க போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப ராசிக்கு வந்துருவாரு. அதாவது 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி ஆரம்பிச்ச 10ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்கிரன் ஒருவருக்கொருவன் பரிவர்த்தனை பெற்று தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பலம் பொருந்தி ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமைக்கக்கூடிய போதுங்க. முக்கியமா புதிய தொழில் ஆரம்பிக்கணும், புதிய வேலை கிடைக்கிறது, மாணவர்கள் போட்டித் தேர்வில் எழுதுறது, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக அமைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் இருக்க போதுங்க. ஏன்னா முக்கியமா இந்த காவல்துறை, மருத்துவ படிப்பு, ராணுவம், சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்து உங்களுக்கு ஒரு கெரியரை முடிவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு உங்களோட பொருளாதார வசதி, உங்களோட தரம், உயரம், அதாவது இப்ப நீங்க ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் படிப்படியாக உங்களை முன்னேற்றத்துக்கு உங்க மூலமா உங்களோட தாய் தந்தையார், ஏன்னா 9ஆம் இடத்துல பலம் பொருந்தி சூரியனும் செவ்வாய் இருக்கும் போது உங்களால உங்களோட தந்தையாருக்கு ஒரு பேரு புகழ், உங்களால அவங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. என் பையன் இப்படி சூப்பரா பாஸ் ஆயிருக்கான்பா, என் பையன் இந்த வேலை கிடைச்சிருக்கு, என் பையனுக்கு இந்த அரசாங்கத்துல இந்த பதவி கிடைச்சிருக்கு, இந்த அமைப்பெல்லாம் தந்தைக்கு பேர் வாங்கி கொடுப்பீங்க. தந்தை வழியா வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டியிருக்கும், தந்தையோட ஆதரவு கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா குருமார்கள் கிடைக்க பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். ரைட் மென்டார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வழிகாட்டுதல், அவங்க வழிகாட்டுதல் மூலமா நீங்க வெற்றி கொடியை நோக்கி, வெற்றி படிக்கட்டு கட்டுறது, வெற்றி கொடியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் சூரியன் இணைவு 9ஆம் இடத்தில் சிம்ம ராசிக்கு மிக சிறந்த ஒரு பொற்காலம், ஒரு யோக காலமே சொல்லாங்க. சிம்ம ராசிக்கு இனிமே வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் வெற்றி பாதையாக மாறக்கூடிய
பெயர்ச்சியாக இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற மாடம் அணிந்துட்டு வாங்க, சிவப்பு நிற பூ வச்சு முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு புதிய விடிவு காலம், புதிய தொழில், வேலை, முன்னேற்றம், பொருளாதாரம், பதவி உயர்வு, காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல வசதிகளும் கொடுத்து உங்களை புகழின் உச்சிக்கு செல்ல வழிவகுப்பார் செவ்வாய் பகவான். வாழ்க வளமுடன். வணக்கம்.